Nah,
கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பார்ந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம். நிறைய 11:30 மணிக்கு நீ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாரு. நேற்று நைட் வரைக்கும் ஒரு இதே கிடையாது. உங்களுக்கு தெரியும், புயல் வந்து எல்லாம் குறிப்பாக செங்கல்பட்டு இந்த பக்கம்லாம் பயங்கர பாதிப்பு. அதில் நைட்டு 12-1 மணிக்கு கூட தெரியாது வரணும். நான் காலையில் இருந்து ஐயாக்கிட்ட பேசினேன், சாம்சுதார் ஐயாக்கிட்ட. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதான் கேட்டார். ஆமாண்ணா, சரி இன்னைக்கு 1ஆம் தேதி இன்னைக்கு 1ஆம் தேதி ஸ்பெஷலான 1ஆம் தேதி ஆண்டோட பிறப்பின் மாறுகிறது. அதனால் சரி நான் இன்னைக்கு பாருங்க, எங்கள் வீட்டில் அவங்கள கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு தான் நான் வந்தேன். 1ஆம் தேதி இனிமேல் மருத்துவம் இல்லை. 11 மாதம் போகவே சர்ச்சுக்கு, 11 மாதமும் போகவே இல்லை. இந்த 1ஆம் தேதி அதுவும் இந்த மாதத்தில் கிடைக்கிற யாரும் வானான்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், கலந்து வரேன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு நிறைய வேலைகள். அதில் முதல்ல இந்த பாடல் ஏற்றிய கிருபாரன் ஐயா, அவர் வந்து ரொம்ப நன்றி. அவர் சொன்ன மாதிரி பாடல் எங்கே தோன்றுன்னு சொல்ல முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், அங்கே ஒரு பாட்டு சின்ன வரும். அங்கே எப்படி பாட்டு எழுத முடியாது, பேனா பென்சில் இருக்காது. அது முக்கியமான ஒரு சில இடங்கள்ல அதை பற்றி யோசனை பண்ணியிருந்தா அந்த எங்கே பாட்டு வரும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வெளியே போகிற ஒரு பாடல் உருவாகும். அதில் வல்லமை பாட்டெல்லாம் நான் வந்து பயங்கரமாக எழுதுனேன், சேலஞ்ச் பண்ணி எழுதின பாட்டு. இந்த பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆகலாம், மக்களுக்கு வந்து போய் சேரணுன்ட்டு சேலஞ்ச் பண்ணி எழுதின பாட்டுலாம். அதில் வந்து சூப்பராக நான் இவங்க ஐயாவோட சாம்சோர் ஐயாவோட இசையில் வந்து செம்ம பாட்டு. ஒரு வார்த்தை மாம்சமாகி இவங்க நல்ல அறிவான இருக்காங்க. பிறந்தார் தேவ மகன். ஒரு வார்த்தை மாம்சமாகி இயேசு பூமியில் பிறந்தாரே. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப நன்றி ஐயா. நல்லா பாடிக்கிறாரு, நானும் நல்லா பாடிக்கிறேன். கோரஸ் தான் சிஸ்டர். அவங்க 2 பேர் ஏன் இன்னொரு நாள் நல்லா கோரஸ் ஐயாவோட துணைவர் அவங்க பாட்டுன்னா கோரஸ் நல்லா இருந்தது. 10 பாட்டு ஆயிடுச்சு நினைக்கிறேன். நான் எப்போ ரிலீஸ் பண்ண கேசட்டு, அது எப்போ அது 1 வருஷம் முன்னாடி முதல் பாட்டு ரிலீஸ் பண்றேன். எனக்கு தெரியாதே 10 பாட்டு எடுத்துருக்கேன். பயத்துல தான் அந்த 3 பாட்டு வச்சாங்க. எனக்கு கேட்பேன் கண்டிப்பா 10 பாட்டு ஆச்சு, ஒரு பாட்டு ஒரு பாடு அதுல உண்மை அதுன்னு ஐயா. அவங்க ரெக்கார்டிங்லாம் எடுத்துட்டாங்க. இதுதான் உண்மை, ரெக்கார்டிங்லாம் எடுத்தாச்சு. என்னை பாட வைக்கலன்னா நான் கேட்பேன். பயத்துல தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்படி கிடையாது. அவர் வந்து ஐயா வந்து நான் நிறைய பாட்டு பாடி, இப்போ கிறிஸ்துமஸ்க்கு நிறைய பாட்டு பாடிக்கிறேன். இப்போ பனிப்பொழி நிறைவேறு குளிர் அடிக்கும் பொழுது பாட்டு வைப்பாங்க. பனிப்பொழி பொழியும்
வானில் ஒரு நட்சத்திரம் இருந்து வந்தது மாடடையும் குடிலிலே மாட்டு கொட்டின் அழுவிலே மாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது அவர் பின்னுலகம் தேடி வந்த மானுவேலர் அவர் மண்ணுலகம் தேடி வந்த ராஜாதிராஜன் இனி துன்பமில்லை உயரமில்லை எங்கள் வாழ்வில் இனி செல்வர் இல்லை ஏழை இல்லை எங்கள் மத்தியில் நல்லா போயிருந்தது. இப்ப இனி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. பாட்டு அது யாரையா பாட்டு கிறிஸ்டோபர் தேவதாஸ் ஐயர் ஒரு பாட்டு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு 4 வார்த்தை நான் பாடினேன். மேல பாரு ஸ்டாரு இயேசு புறப்ப பாரு நான் பாடுறத கேளு சுவிசேஷம் அத நாடு வருத்தப்பட்டு பாரா சுமப்பவர கேளு பாவம் போக்க இயேசு வந்து விட்டார் பாரு ட்விங்கிள் ட்விங்கிள் கிறிஸ்மஸ் ஸ்டார் இயேசப்பா சூப்பர் ஸ்டார். இந்த வருஷம் 3வது பாட்டு இது. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 10 பாட்டு போதாது. ஆமா எனக்கு பெரிய பாட்டு ஏன்னா 1000 பாட்டுலாம் பாடிட்டாங்க ஆண்டவர். நானே 1000 பாட்டு பாடிட்டேன். அதெல்லாம் உங்களுடைய இந்த இசை பயணம் ஒரு எழுத்து ஐயா கூட இருக்கிறாரு. ஒரு கவலையே கிடையாது. எத்தனை எழுதி அனுப்பிச்சாங்கன்னா அவர் போட்டு டியூன் எல்லாம் அனுப்பி பண்றாரு. இதுக்காக டெடிகேட் பண்ணி நீங்க எழுதுறீங்க. அதை தாண்டி அவர் வர அது எப்படிதான் உங்களுக்கு லிங்க் ஆகிட்டாங்க. 10 பாடல் எழுதி அதை இசையமைத்து அதை பதிவு பண்ணி வெளியிட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் அது மிகப்பெரிய செலவு வேற. நீங்க நினைச்சிருப்பீங்க அவங்க எதோ போயிட்டு சும்மா அப்படின்னா பாட்டு வருவாங்க. கிடையாது. ஒரு ஹவர் ரெக்கார்டிங் தியேட்டர் புக் பண்ணல 3000 ரூபாய். பாட்டு ரெக்கார்ட் பண்ணி சும்மா எடுத்ததுக்குள்ள 6 7 பில்லு கட்டணும். அப்பதான் நாங்க பிரியாணி கேட்போம். சாதாரண வீட்டுல லெமன் ரைஸ் சாப்பிடுவோம். ரெக்கார்டிங் அன்னைக்கு தானே பிரியாணி சொல்லிடுவோம். அது செலவு காசு. அது மாதிரி அது வந்து ரொம்ப கஷ்டம். இது நான் வந்தது அவருடைய உழைப்பு. 10 பாட்டு என்பது ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் வந்தேன். உண்மையா நிச்சயமா அவருக்கு நான் தான் போன் பண்ணேன். காலையில் அவரு போனே பண்ணிட்டு நான் சைலண்ட் போட்டு கவனம் விட்டு மாட்டதான் நீங்க போன் நேரத்துல தகவல் சொன்னேன். இவ்வளவு தூரம் வேசாத்துலேருந்து காஞ்சிபுரம் வரணும்னா ஆளுக்கு எவ்வளவு தூரம் வந்து அதை பார்த்தேன். அப்படின்னா நான் போன் பண்ணி கேட்டேன். கேசட் வந்து நிலமனாச்சு நீ ரிலீஸ் பண்ணிக்கிறது இல்லையாச்சு. ஒரு பக்கம் இவரை பார்க்கலாம், ஒரு பக்கம் ஐயாவோட கேசட் ரிலீஸ் ஆகணும், இன்னொரு பக்கம் உங்க எல்லாரையும் பார்க்கணும். அது நிறைய மும்முனை அதை சேர்ந்து நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சபையோட போதகர் ஐயா உடைய நிர்வாகிகள் உடன் ஊழியர்கள் எல்லாம் நம்ம சபை மக்கள் எல்லாருக்கும் நானும் ஒரு சாதாரண காணா பாடகர். என்னை வந்து அழைத்து ரொம்ப அப்பா வந்து அப்பா தான் சொல்லிக்கிறார் கானா பாடா என்ன ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஆனா அதுதான் சொன்னார். பாடுறதுக்கு முன்னாடி சொன்னார் கானா பாடா எல்லாத்தையும் கேசட் எடுக்கிறான்னு சொன்னார். அதுல வந்து 10 பாட்டு இன்னொரு பூஜை பண்ண வரணும். 100 பாடல் கண்டிப்பா பழகிக்கு ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும். அது பாட்டு போக அப்புறம் அசால்ட்டா எழுதி போட்டுதான். நானே நிறைய பாட்டு எழுதுனேன். ஆண்டவர் அவன் திருமண பொண்ணு போட்டு ரெடி பண்ணிடுவேன். ஆண்டவருக்காக நிறைய பாட்டு எழுதுனோம். அது இங்க போல யூடியூப்ல போல ஓடல அக்கா அடுத்த வருத்தப்படணும். அதுக்கு ஒரு காலம் உண்டு. எனக்கு ஒரு காலம். அந்த காலத்துல இந்த ஒரு பாட்டு ஏறும். ஐயோ நீ வந்து வருத்தப்படக்கூடாது. சினிமா பாட்டுனா பயமா போத, கிண்டல் பண்ணி போடுற பாட்டுனா போத, நான் கடவுளுக்காக எழுதுற பாட்டு யார் மக்கள் பார்க்க வருத்தப்படுறது 100 பேர் பார்க்கல. அது அதுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நம்ம கடமை மற்றவங்க பாடணும். நம்ம கடமை கிடையாது. நமக்கு பாட்டு எழுதி பாடுறது நம்மளோட கடமை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் நிறைய வேலைகள் வச்சிருக்கிறேன். நீங்க இன்னொரு நாள் போகணும். நல்ல நல்ல ஃப்ரீயா தான். ஆமா நீங்க என்ன இன்னும் தொட்டி நீ பாட்டு காஞ்சிபுரம் போயிருக்கீங்க. நான் மேல உட்காந்துருக்கேன். பயந்து இன்னொரு நாள் வரேன் கண்டிப்பா. நெக்ஸ்ட் இயர் ஒரு டேட் கொடுத்துருங்க ஐயா. நான்
நீங்க தான் எப்ப சொன்னாலும் நான் வந்துடுறேன். இந்த சர்ச்சைக்கு மட்டும் நீங்க தான் தரணும் கேட்டு. எப்பனா கூட நான் வரேன். அந்த பாட்டு எல்லாரும் மத்தியில கொண்டு எதோ அது எதோ பாக்குறீங்க மொபைல்ல. இந்த பாட்டுக்குன்னு டைம் எடுக்கும். எடுத்து உட்காந்து உங்க ரிலேஷன்ஸ் எல்லா ஊருக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு அவங்க ஷேர் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு இன்னும் அப்பதான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். கடனுக்குன்னு எழுதுவாரு. ஒரு மாசம் ஒரு பாட்டு எடுத்து 10 நாள் ஒரு பாட்டு எழுதி ரிலீஸ் பண்ணாரு. அவருடைய இறைப்பணி மற்றும் அவருடைய இசைப்பணி எல்லாம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். திருப்பம் ஐயாருக்கும் அவருடைய சார்ந்த எல்லாருக்கும் சொல்லிட்டு சாம் சுந்தர் ஐயா அவருடைய துணைவியார் எல்லாருக்கும் நேரத்தில் அப்பாவுக்கு நான் வந்து நன்றி நான் சொல்லுகிறேன். வர கண்டிப்பா 2025 ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சூப்பரான பாட்டு, நல்ல பாட்டு, நிறைய பாட்டு பாடுறோம். பூமியில் பிறந்தாரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை மீட்டிட உதித்தாரே. நம் பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் மண்ணில் மலர்ந்தாரே, உலகி முடியாய் திகழ்ந்தாரே. ஒரு வார்த்தை மாம்சமாகி இயேசு பூமியில் பிறந்தாரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை மீட்டிட உதித்தாரே. நம் பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் மண்ணில் மலர்ந்தாரே, உலகி முடியாய் திகழ்ந்தாரே. பிறந்தாரே சுவரம் பூமியும் மாநிலங்களை கிழமை உதித்தார் தேவமகன் மாந்தக வாழ்வை மாத்திரமே. பிறந்தாரே சுவரம் பூமியும் மாநிலங்களை கிழமை உதித்தார் தேவமகன் மாந்தக வாழ்வை மாத்திரமே. ஒரு வார்த்தை மாம்சமாகி இயேசு பூமியில் பிறந்தாரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை மீட்டிட உதித்தாரே. நம் பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் மண்ணில் மலர்ந்தாரே, உலகி மொழியாய் திகழ்ந்தாரே. பாவத்திலே கிடந்த நம்மை மீட்டிடவே சென்றவரா, ஏழ்மை கோலம் எழுந்து வந்து எங்கள் மனது வாழ்பவரா. பாவத்திலே கிடந்த நம்மை மீட்டிடவே சென்றவரா, ஏழ்மை கோலம் எடுத்து வந்து எங்கள் மனது வாழ்பவரா. நம்மை மீட்ட உலகில் வந்து அவரை வாழ்வி அர்ப்பணித்தார். தன்னை போல மாற்றிடவே அரணியில் தாம் அவதரித்தார். நம்மை மீட்ட உலகில் வந்து அவரை வாழ்வி அர்ப்பணித்தார். தன்னை போல மாற்றிடவே அரணியில் தாம் அவதரித்தார். பிறந்தாரே சுவரன் பூமியும் மாநிலம் தருகிறவே, உதித்தார் தேவமகன் மாந்தக வாழ்வை மாற்றிடவே. பிறந்தாரே சுவரன் பூமியும் மாநிலம் தருகிறவே, உதித்தார் தேவமகன் மாந்தக வாழ்வை மாற்றிடவே. ஒரு வார்த்தை மாம்சமாகி இயேசு பூமியில் பிறந்தாரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம மீட்டிட உதித்தாரே. நம் பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் மண்ணில் வளர்ந்தாரே, உலகின் முடியாய் திகழ்ந்தாரே. சிறுமைப்பட்ட என்னையுமே பெருமை கொள்ள வைத்தவரா, வறுமையெல்லாம் ஒழித்திடவே வாழ் வழியை சொன்னவரா.
வானங்கள் சிந்தனவர் பிறந்தார் இயேசுபரன் பூமியில் மாநிலம் தடுக்கிறதே உதித்தார் தேவமகன் வானங்கள் வாழை மாற்றிடவே பிறந்தார் இயேசுபரன் பூமியில் மாநிலம் தடுக்கிறதே உதித்தார் தேவமகன் வானங்கள் வாழை மாற்றிடவே வார்த்தை மாசமாகி இயேசு பூமியில் பிறந்தாரே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒதுக்காரே நாம் பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் மண்ணில் வளர்ந்தாரே உடல் மொழியாய் திகழ்ந்தாரே ஒரு வார்த்தை மாம்சமாகி இயேசு பூமியில் பிறந்தாரே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை மீட்டிட உதித்தாரே நம் பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் மண்ணில் வளர்ந்தாரே உடல் மொழியாய் திகழ்ந்தாரே. ரொம்ப வருத்தத்தோடு தான் போறேன். மனுஷங்க கொஞ்ச நாள் ஐயட்ட நீங்க தான் எல்லாரும் பாட்டி இருக்கிற மூட்டை சொல்லி ஒரு நாள் தேர்ந்துட்டாங்க. எங்க 11 மாசம் தண்ணி நட்டிங்க கொடுக்குது. மாசம் ஜாபம் பண்ணி 11 மாசம் தட்டிங்க. இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். நான் சொல்றேன், ஜெபம் பண்ணல, உலகத்தாங்க பண்ணல, குடும்பத்துக்கு பண்ணல, நம்ம பக்கத்தில் சொந்த பந்தங்கள் பண்ணல, வியாதிஸ்தர்கள் பண்ணல, இப்படி நிறைய உங்க மனசுல பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஒரு மாசம் 31 நாள் இருக்குது. இந்த ஒரு நாள் தொடங்கி 31 நாள் உலக அமைதிக்காக, எல்லாருடைய நஷ்டங்கள், எல்லாருடைய பிரச்சனைகளுக்காக, வியாதிகளுக்காக ஐயா தான் ஜெபிக்கணும், இவர் தான் ஜெபிக்கணும்னு கிடையாது. நீங்களே ப்ரேயர் பண்ணலாம். இந்த 31 நாள் கடுமையாக பண்ணலாம். நாட்டோட வளர்ச்சி எல்லாருக்கும் வளர்ச்சியாக இருக்கணும். உங்கள் குடும்பம் இருக்கு நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். மறக்காம இந்த ஒரு மாதம் வேண்டுங்க. அடுத்த 2025ஆம் ஆண்டு உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் 2024ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். வரப்போற 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் சார்பா, என் குடும்பத்தின் சார்பா தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லவர் ரொம்ப சிறப்பாக பாடியே உண்மையான அண்ணன். அது எல்லாருக்குமே அண்ணன் ஆகிக்கிறதுல அவர் இந்த ஊருடைய அந்த ஊர்ல அருமையான பாசன் பெண்ணி ஜான்சி அவருடைய சகோதரியுடைய மகன் இருக்காங்க. அவருடைய உறவுக்கான பக்த பந்தம் இன்றைக்கு நம் நடுவில் வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின உண்மையான அன்புக்குரிய அண்ணனுக்கு மீண்டும் ஒரு விஷயம் நன்றி தெரிவிக்கிறார். அவங்க இன்னும் பல லட்சமான பாடல்களை இயேசுக்காக பாடணும். ஆமா, அவங்களுடைய ப்ரொஃபஷன் ஓடிட்டு இருந்தாலும் ஆமா இதுல வந்து நீங்கள் நிறைய கொண்டு நீங்கள் பாடணும். ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு போட்டு அநேக ஆயிரமான சேனல் நாங்கள் சரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தா இங்கே பெரிய கூட்டம் க்ரௌட் இருக்கும். கட்ட நல்ல எளிமையாய் வந்தேன். அது எளிமை தான், எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு செலிபிரிட்டி பையன் வந்திருக்கிறாரு, சிம்பிளாக வந்திருக்கிறாரு. அது கர்த்தருக்குள்ள தாழ்மையாக இருக்கணும். அவன் சிலங்களை பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம் தேங்க்யூ ஸோ மச்.